Hi friends, welcome to abishashtag. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு டேஸ்டியான ஈஸியா செய்யக்கூடிய ஒரு கஸ்டர்ட் மில்க் ரெசிபி தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Friends, இந்த கஸ்டர்ட் மில்க் ரெசிபிக்கு நான் இன்னைக்கு ஒரு panல 3 கப் பால் சேர்த்திருக்கேன். பால் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டு நல்லா பாயில் ஆகிறது வரைக்கும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஓரங்கள்ல எல்லாம் கொஞ்சம் நல்லா பாயில் ஆகி வரும்போது இதுக்கு தேவையான சுகர் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 3 கப் பாலுக்கு 3 ஸ்பூன் சுகர் வந்து சேர்த்துருக்கிறேன். உங்களுக்கு சுகர் கொஞ்சம் கூட தேவைப்படும்னா நீங்கள் 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி சுகர் செக் பண்ணிவிட்டு நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா சேர்த்துக்கோங்க. நான் வேறு சுகர் இன்னைக்கு சேர்க்கலை. இது நல்லா பாயில் ஆகி வரட்டு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா பாயில் ஆகி மேலே கொதி வந்து மேலே வரைக்கும் பொங்கி வரும். அப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ நல்லா பொங்கி வருது பாருங்கள். இந்த டைம் நான் கொஞ்சம் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் வந்து சேர்த்து அதில் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி இதை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கரைச்சி வச்சுருக்கிறேன் இந்த கஸ்டர்ட் பவுடரை நம்ம வந்து பாலில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ திரும்பவும் நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி இதை நல்லா பாயில் பண்ண வைக்கலாம். நம்ம கஸ்டர்ட் போட்டிருக்கிறது நல்லா குக் ஆகி நல்லா வரும்போது நல்லா கொஞ்சம் திக்னஸாக நமக்கு கிடைக்கும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ கடைசியாக நான் கொஞ்சம் ஏலக்காய் அண்ட் சுகர் சேர்த்து பொடிச்ச பவுடர் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன் ஒரு வாசத்துக்காக. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான். இப்போ நம்ம கஸ்டர்ட் மில்க்கை நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதை சர்வ் பண்ணிடலாம். ஒரு டேஸ்டியான ஒரு கஸ்டர்ட் மில்க் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிட போகும்போது இதுதான் வந்து நமக்கு மோஸ்ட் ஆஃப் த கடைகளில் வெல்கம் ட்ரிங்காக நம்ம கொடுப்பாங்க. ஸோ இந்த வின்டர் டைமில் கூட நம்ம வீட்டில் இதே மாதிரி கொஞ்சம் வார்மாக வந்து மில்க்கு குடிக்கும்போது ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். இந்த டேஸ்டியான கஸ்டர்ட் மில்க் ரெசிப்பியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.